வணக்கம்மா. யார் நீங்க? என்ன மேடம் இது? கஞ்சி போட்ட காக்கி சட்டையும் வாயும் வயிறுமா வந்து நிக்கிறோமே, எங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க வேணா நாங்க யாருன்னு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வக்கீலையா கொலை கேஸ்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்க சாமி வந்திருக்கு. கூடவே பெருமாளும் வந்திருக்கு. ஏற்கனவே போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாளே. ஐயா அது சாதா போலீஸ். நாங்க தாதா போலீஸ். நாங்க ஸ்பெஷல் போலீஸ். இதோ நிக்கிறாரே நெத்தியெல்லாம் பட்டையோட, இவர்தான் செக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் ஜெகநாதன். நாமம் போட்டிருக்கா அவருடைய அசிஸ்டன்ட் அட்டாக் ஆல் வார். அவர் சைவம், நான் அசைவம். நான் வைணவம். ஏழுமலை ஐயா தாங்க செக் பண்ண அனுப்பிச்சு வச்சாரு. செக் பண்ணலாங்களா? மாமி இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? யோ ஐயர் வீட்டுல வந்து என்ன கேட்கறது விவசாயம் இல்ல. அதானே. அப்படின்னா அடுப்புல ஏதோ தீர வாசனை அடிக்குது. நீங்க உள்ள போய் என்னன்னு பாருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். மெதுவா வாங்க, அடி பத்திக்க போகுது. தஸ்தாவேஜ்லாம் இங்க இருக்கா? எவ்வளவு குப்பப்பா. பெரிய கௌரவ சிவாஜி நினைப்பு. பழைய பேப்பர் கடைக்கு போட்டா காசாவது கிடைக்கும். ஏன்பா சத்யா, நீ ஃபைலை தேட வந்தியா இல்லை இந்த ஆளுக்கு அஞ்சலி செலுத்த வந்தியா? வந்த வேலையை பாரியா. இந்த புக்கெல்லாம் அந்த ஆள் படிச்சான். ஏதாவது கிடைச்சதா? 4 பல்லி 2 கரப்பாம்பூச்சிடா. ஹலோ, மிஸ்ஸஸ் உதயமூர்த்தி ஹியர். அண்ணி நான் ஏழுமலை பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி. காயத்ரி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிடுச்சு தம்பி. நேற்று டாக்டரை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துருக்காரு, சாப்பிட சொன்னார். வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. தம்பி நீ அனுப்பி வச்சுதான் 2 போலீஸ்காரங்க வந்து வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. எது? நான் அனுப்பிச்சேனா? அப்படிதான் சொன்னா. போனா அவங்க கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன். தம்பி அம்மா கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட பேசணுமா? யாரு? ஏழுமலை சார் லைன்ல இருக்காரு. ஐயா நீங்க பேசுங்க. பெரிய ஆஃபீஸரே நீ பேசு, நீ பேசு. அப்போ வச்சுட்டானே. ஹலோ சார், நான் அட்டாக் ஆல் வார் பேசுறேன் சார். எந்த ஆழ்வாரா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே, ஏழுமலையா கொக்கா? என்கிட்டயே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? என்கவுண்டர் ஏழுமலடா. மாட்டினீங்க தொலைச்சிருவேன். யாரா நீங்க? எங்களை ரொம்ப புகழாதீங்க சார், நாங்க எங்க கடமையை தரு செய்திருக்கிறோம். ராஸ்கல், என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? போன் அன்னைக்கு குறா. அண்ணி அப்போதே ஃபில்டர் காஃபி தரேன்னாங்க. நாங்கள் தான் எதுக்கு உங்களுக்கு ட்ரபிள் அப்படின்னு சொன்னோம். கொண்டு வாங்க சார், திட்டுறாரு. எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ், ஃபாஸ்ட். யோ வண்டி திருப்பி அண்ணன் வீட்டு குடியா? அங்கேயே நான் வர்றேன். அவசரம் ஒன்றும் இல்லை சார், நாங்களே ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறோம். வச்சிடுறேன் சார். இந்த தடத்தில் உள்ள எண்கள் அனைத்தும் உபயோகத்தில் உள்ளன. சத்யா, அந்த ஏழுமலை கிளம்பி நேரம் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான். நீ எடுக்க வேண்டியது எடுத்துக்க, நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். உருப்படியா எதுவும் மாட்டலையா? டேய் அவங்ககிட்ட மாட்டணும் போய், நாம உருப்படியா வீடு போய் சேர முடியாதுடா. ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. போன்ல வேற நான் கண்ணா பின்னான்னு பேசி வச்சிருக்கேன். விசுவ ரூபாய் எடுத்து வந்துகிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் கிளம்புடா. நீ என்ன ட்ரை பண்ணிக்கிற? நானும் அடிக்கிறேன், பயத்துல அதுவே அடிக்குதுடா. டேய் ஏதோ 2 வீலர் ஸ்டாண்ட் டோக்கன்டா. பின்னாடி விபிஆர் எழுதி இருக்கு. முன்னாடி ஜீப்ல யார் வந்துட்டு இருக்கா தெரியுமில? சீக்கிரம் கிளம்புடா. எதா இருந்தாலும் பல் குத்த உதம்பு. வா 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 வா, சீக்கிரம் வா. வா 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 வா. காப்பியா? காப்பியா? அந்த TN 23 5949 வண்டி அவரோட வண்டி தான் சார். இப்போ அந்த வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியல சார். வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆயிடும். பாதி நாள் மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்கும். அவர் இறந்து போறதுக்கு 10 நாள் முன்னாடில இருந்து அவர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தார். இப்போ அந்த வண்டியை பத்தி ரொம்ப லேட் ஆகுதுப்பா. நமக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. தேவைப்பட்ட நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா, ரொம்ப ரொம்ப அவசரம். கையே இப்படி நடுங்கிறது? லோ சுகர்மா. காஃபி இல்லையா? இல்ல, என் பாடியில கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட இந்த மாதிரி ஆயிடும். வாடா வாடா வாடா. ஐயோ வந்துருவோம் போல இருக்கே. சீக்கிரம் பைக்கை ஸ்டார்ட் பண்றேன். சாவி உங்ககிட்ட இருக்கு. ஏறா. ஆமா இல்ல, சாவி எத்தனை நேரம் இருந்துச்சு. தொப்பைக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கு. வந்துருச்சு. சாவியா? சாவி இல்லடா, போலீஸ் ஜீப் வருடா. என்கவுண்டர் ஏழுமலை வந்துட்டான்டா. ஐயோ, இந்த வளர்ந்து கெட்டவன்ட்ட மாட்டினா சுற்றுவானேடா. எல்லாம் ஒண்ணாலடா. டேய் நீ கையால அடிச்சே ஸ்டார்ட் பண்ணுவியாடா, காலால அடிச்சே ஸ்டார்ட் பண்றா? அப்ப நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஐயா ஒரு நிமிஷம் சத்யா. ஏடா நீ ஸ்டார்ட் பண்றியா? இல்ல, ஸ்டாப் பண்ண போறேன். டேய் டேய் கன்சாமி. ஏய் வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு. ஏய் வண்டியை நிப்பாட்டு. என்ன ஏறி வந்துகிட்டு இருக்க? டேய் இறங்குடா. ஏய் இறங்கு இறங்கு. யார் நீ? ஏய் வண்டியை பார்த்தா தெரியல, போலீஸ். நீ போலீஸ்னா நாங்க நம்பிடுவோமா? இப்படி சொல்லிதான் இந்த ஏரியாவை 2 தடி பசங்க 8 வீட்டுல திருடிட்டு ஓடிட்டாங்க. அதை தேடிதான் நாங்களே வந்திருக்கோம். ஆமா, ஒன்னே பார்த்தா சீவல பெரிய பாண்டி மாதிரியே இருக்கே. இறங்கல. இந்தா நாங்களும் போலீஸ் தான். அந்த திருடனை தேடி தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அதை இப்படி கொடு.
ஏய் சாரி சார் சந்தேகப்படுறது தானே ஒரு போலீஸுடைய கடமை. ஆமா, நீ எந்த ஸ்டேஷன்ல இருந்து வர்ற? நான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே டியூட்டிக்கு வந்துட்டேன் நான் சார். அந்த ஸ்டேஷனை கேட்கல. எந்த ஸ்டேஷனா இருந்தானே சார், நமக்கு ஸ்டேஷனா முக்கியம், திருடன் தான் முக்கியம். நீங்க அப்படிக்கா போய் தேடுங்க, நான் இப்படிக்கா போய் தேடுறேன். கடமைன்னு வந்துட்டா நான் பெரிய ஆபீசர் சின்ன ஆபீசர் பாக்குறது இல்ல சார். நான் அப்புறமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன் சார். அடேங்கப்பா. அனி அனி, வாங்க தம்பி. என்ன நீங்க யாரோ போலீஸ்காரன் சொல்லி வந்தா உடனே வீட்டுக்குள்ள விட்டுறதா? அப்போ வந்தவா போலீஸ் இல்லையா? யாரோ ப்ராடு பசங்க போலீஸ்காரன் சொல்லி ஏமாத்திருக்காங்க. நம்ம தெருவில் 4-5 வீட்டுல திருடி இருக்காங்க. ஆமா, வந்தவங்க எப்படி இருந்தாங்க? 2 பேரும் தொப்பையும் கிப்பியுமா இருந்தா, பெருசா மீசையெல்லாம் வச்சுட்டு இருந்தா, ஒத்த நாம போட்டுட்டு இருந்தா, இன்னொத்த பட்டை அடிச்சுட்டு இருந்தா. மதுரை வாழ் கலாரசிக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. கவர்ச்சி கண்ணி மாளவிகா அவர்கள் நமது நகருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டுமா? மாளவிகாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா? உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு. மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் 10 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் மாளவிகாவை குலுக்கலாம். அவர்கள் மாளவிகாவுடன் கை குலுக்கலாம், புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிடலாம். ஏய் நில்லு, உன்னை 10வது வாட்டியா இந்த லைன்ல பாக்குறேனே. சார், ஒரு தடவை சுத்தி பார்த்தா ஒரு டோக்கன் தான் சார் கொடுக்குறீங்க. 10 தடவை சுத்தி பார்த்தா தான் 10 டோக்கன் கொடுப்பீங்க. அப்படியே குலுக்கல் முறையில் சேர்த்து என் கனவு கனி கையில கையை கொடுக்க. உங்க மாதிரி இளைஞர்கள் தானடா தேசம் தேடிக்கிட்டு இருக்கு. போங்க போங்க. 30 ரூபா புக்கு 100 ரூபா, 30 ரூபா புக்கு 100 ரூபா, 30 ரூபா புக்கு 150 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா புக்கு. புக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சார். வணக்கம் மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த இளம் புயல்களே, சீரும் சிங்கங்களே, எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட்டு அடிக்க கூடாது. நீங்க படிச்ச சத்திய சோதனையிலிருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க பதில் எழுதணும். கேள்வியை கேட்கட்டுமா? சார், நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னது? எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், எங்களை நீ கேள்வி கேட்கிறீங்கறியா? அது சரி, தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க? கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது. பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சி உமா மாதிரி ஓ போடுறியே. முதல்ல பேண்ட் பட்டனை போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ளத்திரதா சார் ஃபேஷன். அது சரி, நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும். நீ மாளவிகாவை கண்டிப்பா பார்க்க முடியல. கண்டிப்பா. ஆமா, மாளவிகானா உனக்கு ரொம்ப பைத்தியமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மாளவிகாவை பார்க்கறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாருதி காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார். அவ்வளவுக்கு இருக்காடா? சரி, சத்திய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கேல்ல? அட்டை டு அட்டை மனப்பாடம் சார். நீ எப்படா பரீட்சை எழுதுவ? 2 விரல் குறையுதே உனக்கு. ஃபேஷன் சார், ஃபேஷன். ஃபேஷனா? சரி சரி சரி, உன் பேர் என்ன? திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா. அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு விகா? மாளவிகா டாங் ஒக்கா மக்கா. ஐயா, எப்பயா வருவீங்க? அநியாயம் பண்றாருங்களே ஐயா, அநியாயம் பண்றாருங்களே. இங்க எல்லாம் புலம்ப கூடாது. அவர் குணமாகி வரதுக்கு 1 வாரம் ஆகும். அவர் எங்கம்மா குணமா போறாரு? மறுபடியும் இங்க தானமா வர போறாரு. நிப்பாடுதா அண்ணே, ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அண்ணே. நீங்க இந்த காந்தி மியூசியத்துல தானே ஒர்க் பண்றீங்க? அந்த மாளவிகா பிள்ளை கூட எப்படியாவது நான் விருந்துல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. எத்தனை லட்சம் செலவுன்னு பரவாயில்ல, இந்த கையை காலா நினைச்சுக்கிறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ அமைதி அமைதி அமைதி. ரசிக பெருமக்களே, இப்பொழுது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை பற்றிய விவரம். முதலாவதாக சத்திய சோதனை தேர்விலே 1வது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் விகா.
ஆறுமுகம் விக்கா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவோ. என்னப்பா ஆறுமுகம் விக்காவை எங்கப்பா? என்னப்பா நீங்க அவ்வளோ ஆர்வமா கேட்டா இன்னைக்கு ஆளையே காணோம். அதானே மாளவிகாவை பார்க்கறதுக்காக உங்க அப்பா மாருதிக்காரையே வித்ததா சொன்னா, இன்னைக்கு ஆளை காணமே. சரி, அடுத்த ஐட்டத்துக்கு போறேன். படி. அடுத்தபடியாக இரண்டாம் பரிசாக கவர்ச்சி கட்டழகி கலர்ஃபுல் பொட்டழகி மாளவிகாவுடன் கைகுலுக்கி போட்டோ எடுப்பவர்களின் பட்டியல். தெப்பக்குளம் ரா முருகன், திடீர் நகர் செழியன், அரசரடி குணசேகரன், ஆரப்பாளையம் கிராஸ் அன்பு, கோரிப்பாளையம் கோவிந்தன், நரிமேடு நாரவாயன். மாளவிகா நீங்க என்ன எனக்கு உயிர் மேடம். உங்களுக்காக 15 தடவை காந்தி மியூசியம் சுத்தி பார்த்தேன் தெரியுமா? விரல் எடுத்துறாத போட. தெய்வமே ஏய் நில்லு, நீ எதுக்கு அடி போடுற எனக்கு தெரியும். கையை மட்டும் குலுக்கு, போட்டோ எடு. அது உன்னை பார்த்த உடனே வாழ்க்கையை தடம்புரண்டுச்சு. அட பாவி, ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஓடி வந்த டிடிஆரா? கையை மட்டும் குலுக்க. வருங்கால முதல்வர் மாளவிகா. இப்படி சொல்லிதானடா பல பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. கையை குலுக்கடா. இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். சாரி மேடம். வணக்கம். மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும், தீவிரவாதமும் ஒழியும். ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்குறோம். நான் 3 12 120 ரூபா. இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்தியை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரோடியில் அப்படியே விட்டு வந்துட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? கோயில் தெரு என்ன குவைத்திலையா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ, இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைச்சிடாதா? நீ ஓஞ்ச வாழைப்பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மெதுவா வா. தாத்தா நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு அங்க? வேடிக்கை பார்க்கலான்ட்டு. இதெல்லாமா வேடிக்கை பார்ப்பாங்க? சாப்பிடு. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய ஆளுப்பா. உங்களுக்கு இன்னையிலிருந்து இங்கிருந்து விடுதலை. விடுதலைன்னு சொன்னாரா? ஓ, விடுதலைனாரா? பழக்க தோஷத்துல விழுந்துட்டேன் தாத்தா. சத்யா, பெருசுகிட்ட நீ பேசுனதெல்லாம் பார்க்கும்போது மெட்ராஸ் போன உடனே ஒரு செட்டு கதர் ஜிப்பா, ஒரு செட்டு காந்திக்குள்ள ஆர்டர் கொடுத்துருவ போல இருக்கு. ஆட நீ வேற ஏதோ பெருசு ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில சில ஏற்பாடுகள் பண்ணேன். நம்ம மனசுல பட்ட பாயிண்ட்ல நல்லதா 4 எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி கையில் சைக்கிள் செயின், உருட்டுக்கட்டை, ஸ்பேனர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுடா. இப்போ நீ என்ன சொல்ல வர? காந்திக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். சைதாப்பேட்டையில் இறங்கி சைதை சத்யா யாருன்னு சின்ன குழந்தை கேட்ட கூட சொல்லிடும். ஐயா அவ்வளோ ஃபேமஸ்ல. அப்படி தெரியலன்னா இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமி பற்றி கேட்டு பாருங்க. மீனா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓ, 2 பேரும் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் வாட்டர் பாட்டில் பிக்கப் பண்ணி வந்துடுறேன். வாங்கி வச்சாச்சுல? இல்லப்பா, பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்துடுறேன். போற வழியில வாங்கிக்கலாம்டா. போற வழியில காக்கா பிரியாணி போட்டுருவான்ப்பா. நான் போய் உனக்கு கெட்டி சட்னி தோசை வாங்கிட்டு வரேன். வேணான்னு சொல்றேன்ல. சத்யா, டியூப்லைட் பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு சோடியம் வேப்பரை இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளவு லேட்டாக எரியுது. என்னடா சொல்ற? பின்ன என்ன, ஊருக்கு கிளம்புறையில் 2 பேரையும் தனியாக விட்டாதானே அஜால் குஜால் நடக்கும். அவன் சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான், நீ பஸ் கேப்பில் ஏதாவது ஓட்ட வேண்டியதானே? அப்போ நீ ஏன் புரோட்டா வாங்க போற? பின்ன எஸ்டி பண்ணு. ஓ, நீ அந்த ரூட்டில் போறியா? ஒருத்தங்கிற அந்த வரைக்கும் லாபம். அதுவும் கரெக்ட் தான். சிஸ்டர், நான் அப்படியே ஒரு எஸ்டிடியை பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஊருக்கு போகிறேன், செல்ஃபோனில் பேசிக்கலாம். டேய், அதுக்குள்ளே ஃபோன் பேசிட்டியா? ஏய், என்னது? இல்லை, ஊருக்கு போகிறேன், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே கொடுத்தேன். அது கூட பிஸ்கட் வாங்கிட்டீங்களா? ஆஹா, மதுரைக்காரி விவரக்காரியா இருந்திருக்காளே. டேய், இது வேற கிஃப்ட் கொடுத்தாளா? கிஃப்ட் இல்லடா, தெஃப்ட். தெஃப்டா? அவ கழுத்துல இருந்து அவளுக்கு தெரியாம அடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கடி உன் கழுத்துல இருந்து செயினை காணோம்? அது சத்யா கிட்ட இருக்கு. அடா பாவி, கிஸ் அடிப்பேன் பார்த்தா செயின் அடிச்சிருக்கியாடா. ஏன் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு எனக்கே தெரியாம அடிச்சிட்டான், நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். நல்ல வித்தியாசமான லவ்டா உங்களோட. மீனா, எங்க மீனா போற? யாரை மீனா பார்க்க போற? எப்ப மீனா வருவேன்னு எங்க அத்தா ஒரே தொல்லை. அவங்கள சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு அடுத்த வாரம் தான் எக்ஸாம். ஏன் அதுக்குள்ள வந்துட்ட? அத்தை வீட்ல இருந்து ரிலாக்ஸா படிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா உன் கூட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்துறது தான் என்னோட பிளான். ஓஹோ. ஏய், என்ன ஓஹோ? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு மூஞ்சி உருன்னே வச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கற?
என்ன பண்ணணுமாவா? பீச்ல இருந்துட்டு ஒரு லவ்வர் கேக்குற கேள்வியா இது? உன்னா கருது போலே செவத்த மச்சான் அருகு இருக்க அடுத்த விட்டு அக்கா மகள வீண் கோபம் கொள்ளாதடி மானே மரகத குயிலே. தம்பி பாப்பாவுக்கு பம்பாய் மிட்டாய் வாங்கி கொடுங்க, டக்குன்னு கூலாயிரும். அதெல்லாம் வேணாம் பெருசு. ஏய், நான் உனக்கு மாங்காய் வாங்கி கொடுத்தல, எனக்கு மிட்டாய் வாங்கி கொடு. சரி கொடுங்க. 3 காசு முட்டாயி டூரின் டாக்கிஸ் கொட்டாயி கள்ள வீட்டு உறவாணி ஏ உறக்க திருடின களவாணி தன நானே 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 தன நானே நானே. என்னது அந்த பொண்ணு உன்னை பீச்சு கூட்டு போய் மாங்காய் பத்தை வாங்கி கொடுத்தாளா? ஆடா பாவி, அவன் ஐ லவ் யூ சொன்ன அடுத்த செகண்டே அந்த பொண்ணு மாங்காய் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளை இறங்கிடுறானுங்க. நீ என்னடா எப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற? அன்னைக்கு என்னமோ திருட்டு பிள்ளையார் திருட்டு செயின் ஏதோ பொயட்டிக்கா சொன்னியே, அதெல்லாம் என்னாச்சு? அதுவா என்ன அந்த ஏரியால தேடுற? செயினை கழுத்துல போட்டு காணடா. செயினை காணமா? அன்னைக்கு அவகிட்ட இருந்து நீ அடிச்ச, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து அவ அடிச்சுட்டு போயிட்டா. கல்வனின் காதலி திருடா திருடி, ஜோடி பொருத்தம் சூப்பர்ரா. என்னப்பா ஜெகன், வண்டியை இந்த பக்கம் விட்டுட்ட? பிளாட்ஃபார்ம் பிரியாணி கடையிலாம் இன்னைக்கு வசூல் பத்தலையா? எல்லாம் அந்த உதயமூர்த்தி கேஸ் விஷயமா தான்ப்பா. ஏய், அவன் தான் செத்து போயிட்டானப்பா. செத்தும் கேஸ் போடுறானா அந்த ஆளு? இல்லப்பா, அவன் ஏற்கனவே நிறைய பேர் மேல கேஸ் போட்டு வச்சிருக்கான். அவங்கள யாராவது ஒருத்தர் கோவத்தில் அவனை கொண்டு இருப்பாங்களும் சந்தேகப்படுறோம். அதுதான் ஒவ்வொருத்தரையா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். நீயும் சத்யாவும் 10ஆம் தேதி காலையில் ஸ்டேஷனுக்கு ஒருக்கா வந்துட்டு போங்கப்பா. சே, இந்த உதயமூர்த்தி ரப்சர் தாங்க முடியலடா. இந்த ஆளால தான் நான் 6 மாசம் சஸ்பெண்ட் ஆகி லோக்கல் பாரு மெக்கானிக் ஷெட்னு சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப போலீஸ் விசாரணை வேற கழுத்து இருக்கிறாடே. சத்யா, நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு பிரச்சனை, நாங்க எல்லாரும் ஓடி போயிருவீங்கடா. இல்லனே கூட இருப்பானே. நான் மட்டும் என்ன ஓரமா போய் கவுந்தடிச்சு படுத்துக்குவானா? நான் தான்டா கூட இருப்பேன். முட்டாள், எல்லாரும் படுங்க. சே அண்ணே, என்னடா இது எப்படி இருக்கும்? நீ பல வருஷமா இப்படிதானடா இருக்கு. இந்த மூக்கெல்லாம் நீ ஷேப் மாத்த முடியாது. இது இல்லனே, போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும்? பேச விடாம அடிக்கலையா? அதான்டா போலீஸ் விசாரணை. அப்ப சிபிஐ விசாரணை? இனிமேலாவது நிம்மதியா தூங்குங்கடா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அண்ணே, விளக்க நல்லா தூக்கி பிடிங்கண்ணே. அட பாவி, உனக்கெல்லாம் விளக்கு பிடிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சேடா. நான்லாம் கையை காட்டினேன்னா ஆனானப்பட்ட கலெக்டருக்காரே சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுமேடா. சும்மா புலம்பாருங்கண்ணா. நீங்க திரும்ப டிராபிக் போலீஸ் ஆகிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு குரு, நீங்க எனக்கு சிஷ்யன். அப்படியா? உனக்கு ஒரு குருதட்சணை கொடுக்கணும் போல இருக்கேடா. கொடுக்கிறேன். ஐ, ஷவுட் பண்ணாத. இப்பயாவது சட்டையில வச்ச அடுத்து. டேய் போடுறா, வேகமா போடு போடு. ஒண்ணுலப்பா, லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு, அவ்வளவுதான். லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சா? நைட்ல தூக்கம் இல்லையா, அதான். அட பாவி, இவ்வளவு ரத்தம் வந்துகிட்டு இருக்கே. வாங்க வாங்க டாக்டர் போலாம். இல்ல பாரு, வாப்பா. சத்யா, என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் கடைசியா இங்க வந்தாதான் ஃபைனல் டைம் பாடிக்கு செட் ஆகுது. ஓவர் ஆச்சுண்ணா. ஓவர் ஆச்சுன்னா அப்படி ஓரமா படுறா. இல்ல, நான் உங்களுக்கு ஓவர் ஆச்சுண்ணா. டாக்டரே என்ன லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. போடா. நல்லா இருக்கணும் தலைவா, நீ பிள்ளை கட்டோட நல்லா இருக்கணும். டேய் தாடி, என்னையவா? ஆமா இங்க வா. இத பாடினே சொல்லலாம். உட்காருப்பா. டேய், என்ன வாழ்த்து எதை சொல்றான்? உன்னைய வாழ்த்துறமா? எதுக்கு? எதுக்கா? இந்தா இப்ப சொல்லு. இன்னும் 50 வருஷத்துக்கு உன்னை அடிச்சு ஆளே கிடையாது தலைவா. அப்படின்னா 51வது வருஷம் நீயே இவனை ஆள் வச்சு அடிக்க போறியா? இப்ப சொல்லு. இன்னும் 100 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம இருப்ப தலைவா. அப்ப இடையிலேயே அவருக்கு சிக்கன் குனியா வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவியா? சும்மாரா, இந்த 500 இப்ப சொல்லு. தலைவா, அண்ணன் பேர் என்ன? இனிமேலடா வைக்க போறோம் சைதை சத்யா.
வருங்கால முதல்வர் அண்ணன் சைதை சத்யா வாழ்க. அட பாவி, அவன் தொகுதிக்கு 1 கோடி 2 கோடி பட்ஜெட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். நீ வெறும் 500 ரூபாய் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டே கோட்டையில உட்கார வச்சிட்டியா? ஆனா சத்யா, இந்த மாதிரி கோஷம் போடுறவனால மோசம் போறவன் தான் நாட்டுல ஜாஸ்தி. இவன் விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இருக்கு. இப்ப சொல்றான். சைதாப்பேட்டை சத்யா வாழ்க. ஒரே நொடியில கோட்டையில இருந்து பேட்டைக்கு கொண்டு வந்துட்டானப்பா. 100 போச்சு. இப்ப சொல்றா. நல்லா இருப்ப. 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான்ப்பா வரும். அவ்வளவும் போச்சு. இப்ப சொல்றா. ஏய், என்னடா திடீர்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆயிட்ட? உங்க போதைக்கு நான் தான் உருவாயா? நீங்க தண்ணி போட்டு கிளம்புறதுக்கு நான் தான் கிடைச்சனா? டேய், என்ன வாழ்த்தி சொல்றா. சொல்ல முடியாது. அந்த டாக்டர் ஒரு டூப்ளிகேட் போல இருக்கடா. அந்த ஆள் கொடுத்த மருந்தும் நாம சாப்பிட்ட ஒரிஜினலும் மிக்ஸ் ஆகி அவனுக்கு ஏதோ ரியாக்ட் ஆகுது. எங்கேயாவது தெருவில் குடிச்சு விழுந்து கிடக்க போறான். நாம போய் அவனை காப்பாத்தி கூட ரூம்ல போடலாம். வாங்கடா, இந்த பக்கமா தான் போனான். அவன் குரல் கேக்குதுல்ல. எப்படியோட லோட கொண்டாந்து இறக்கிட்டோம். தூங்குங்கடா. அண்ணா, எனக்கு ஒரே பயமா இருக்குதுண்ணா. என்னடா பயம்? யாரோ சாகும்போது என்னமோ சொல்லிட்டாங்களா? அந்த சொல்லி அவன் காதுலயே ஒழிச்சுக்கினுக்குதா? ஒருவேளை இந்த ஏரியால ஏதாவது பேபி சாச்சி இருக்குமாண்ணா? இந்த மாதிரி நாய் ஊழையிடுற இடத்துல எல்லாம் பேய் வராதுடா. நிம்மதியா தூங்குடா. சரிங்க. ஏற்கனவே நானே பயந்து போய் கிடக்குறேன். வாழ்க வளமுடன். டேய், அவன் ஏன்டா சாகும்போது அப்படி சொன்னா? செத்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. அதான் சாகும்போது சொன்னான். போடாங்க பக்கத்தில் படுத்தான டிஸ்டர்ப் பண்ணுவேன். இப்போ ரெடி பண்ணுவேன்.